கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தாயை துப்பாக்கியால் சுட்ட மகனை போலீசார் கைது செய்தனர். கம்மாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வீரபாண்டியன் என்பவர் கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி விடுமுறையில் வீட்டிற்கு வந்தபோது அவரது குழந்தைகளுக்கு ஏர்கன் ஒன்றை வாங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் ஏர்கன்னால் சுட்டபோது ரப்பர் குண்டு வெளியேறி அவரது தாய் பத்மாவதி கால் மற்றும் தொடை பகுதியில் பாய்ந்துள்ளது. இதில் அவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். மேலும் இந்த சம்பவத்தில் காவலர்கள் 2 ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் அவரது உறவினரான கீர்த்தியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர். திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் அஜித்குமார் மரணித்த வழக்கை கடந்த ஜூலை 14ஆம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதி, சித்தி ரம்யா உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் 13வது நாளாக மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் எதிரே உள்ள வணிக வளாகத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் இந்த வழக்கு குறித்து ஊடகங்களில் பேட்டி அளித்த அஜித்குமாரின் சித்தி மகளான கீர்த்தியையும் அஜித்தை ஆட்டோவில் அழைத்துச் சென்றதாக கூறப்படும் ஆட்டோ ஓட்டுநர் ஐயனாரிடமும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.